Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். இந்த வீடியோல நம்ம ஸ்டூடண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல கேட்ட டவுட்டை தான் கிளாரிஃபை பண்ண போறோம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டவுட்ஸ்லாம் ஸ்டூடண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அந்த கமெண்ட் செக்ஷனை ஓப்பன் பண்ணி வச்சுக்குவோம். ஓகேங்களா? சரிங்க. இப்போ இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன் தெரியும். இதில் ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க, குட் ஈவினிங் சார், மை நீட் யூஜி அட்மிட் கார்டு வாஸ் மிஸ்ட் இன் ரெயின் இன் ஆவடி. ஒன்லி டவுன்லோடட் அட்மிட் கார்டு இஸ் அவைலபிள். Is it okay or not sir? Thank you. Kindly reply me sir. சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆக்சுவலி நீங்கள் நீட் யூஜி அட்மிட் கார்டை ஃபில் பண்ணி ஃபோட்டோ ஒட்டி ஃபில் பண்ணி சைன்லாம் பண்ண அட்மிட் கார்டு ஆக்சுவலி நீங்கள் எங்கே கொடுத்துட்டு வந்திருப்பீங்கங்க? அந்த எக்ஸாம் ஹாலில் எக்ஸாம் சென்டர்லேயே கொடுத்துட்டு வந்திருப்பீங்க. ஆக்சுவலி நீங்கள் டவுன்லோடட் அட்மிட் கார்டை அப்லோட் பண்ணால் போதும். டவுன்லோடட் அட்மிட் கார்டை அப்லோட் பண்ணால் போதும். அது 100% அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அட்மிட் கார்டில் ஃபோட்டோ ஒட்டி லெஃப்ட் தம்பு இம்ப்ரெஷன் வச்சு சிக்னேச்சர் போட்டு ஃபில் பண்ணி அப்லோட் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. ஃபில் பண்ணாத டவுன்லோட் பண்ண அட்மிட் கார்டோட பிடிஎஃபை அப்லோட் பண்ணால் போதும். ஓகே, அடுத்த டவுட், ரிசல்ட் எப்போ வரும் சார்? ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னா ஜூன் 14 நம்ம எதிர்பார்க்குறோம். ஜூன் 13 ஒரு வழக்கு இருக்குது. அந்த வழக்கு சென்னையில் ஆவடியிலேருந்து பாதிக்கப்பட்ட மாணவர்கள் தொடுத்திருக்கிறதுக்கான மேல்முறையீடு வர 13 நடக்கும். ஸோ அந்த வழக்கோட தீர்ப்பு அதை பொறுத்து தான் நீட் ரிசல்ட் இருக்கும். அந்த தீர்ப்பு நீட் ரிசல்ட்டை பாதிக்காத வகையில் இருந்துச்சுன்னா ஜூன் 14 நமக்கு நீட் யூஜி 2025 ரிசல்ட்டுங்க. அதுக்கடுத்து எம்பிசி 528 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் பாசிபிளா சார்? கண்டிப்பாக கிடைக்கும். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் எம்பிசி 528க்கு 100% கிடைக்கும். 472 எம்பிசி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் பாசிபிளா சார்னா இப்போதைக்கு கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் பாசிபிள். ஆனால் கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்காதுன்னு நான் சொல்லலை. கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் பாசிபிள். ஓகே, அடுத்து 430 மார்க்ஸ் இன் நீட் சார், வெதர் எம்பிபிஎஸ் சீட் இஸ் பாசிபிள்? பிசிக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் பாசிபிள் குறைவுப்பா. ஓகே, 519 பிசி கேட்டகரி எனி ஜிஎம்சி பாசிபிள்? ஆஸ் பர் மை ப்ரெடிக்ஷன் பாசிபிள் தான் இருக்குது சார். ஆக்சுவலி ஐ எம் 7.5% ஸ்டூடெண்ட், பட் இன் ரேண்டம் நம்பர் இட் ஷோஸ் ஐ எம் நாட் எலிஜிபிள், பட் இன் அப்ளிகேஷன் ஆல்சோ ஐ என்டர்ட் கரெக்ட்லி. ஹூம் ஷுட் ஐ காண்டாக்ட்? யாரை காண்டாக்ட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. டிஎஃப்சி சென்டர் உங்கள் அப்ளிகேஷனில் ஃபில் பண்ணும்போது நீங்கள் ஒரு டிஎஃப்சி சென்டர் சூஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த டிஎஃப்சி சென்டரை காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஎஃப்சி சென்டர்னு உங்களோட டிஎன்இஏ அப்ளிகேஷன் கன்ஃபர்மேஷன் பேஜ் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்களா? அதை பிரிண்ட் எடுத்தோ அல்லது அதை ஓப்பன் பண்ணியோ பார்த்தீங்க அப்படின்னா அதில் டிஎஃப்சி சென்டர்னு ஒரு பாலிடெக்னிக் காலேஜோ கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜோ ஃபில் பண்ணியிருப்பீங்க உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடியது. அதை என்னன்னு பார்த்து அங்கே நேர்லேயே போய் விசாரிச்சுடுங்க. சீக்கிரம் விசாரிங்க. 349 ஏசி எம்பிபிஎஸ் சீட்ஸ் பாசிபிளா சார்னா ரேங்க் லிஸ்ட் வந்தால் தான்ப்பா சொல்ல முடியும். இருந்தாலும் ஏசி கேண்டிடேட்டாக இருக்கும்போது ஒரு 400+ இருக்கிறது சேஃபாக இருக்கும். சார் இது எதுக்கு? இன்ஜினியரிங்க்கா? ஆமாம், இந்த ரேண்டம் நம்பர் இன்ஜினியரிங்க்கு, டிஎன்இஏ 2025 இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு, எம்பிபிஎஸ் கவுன்சிலிங்க்கு ரேண்டம் நம்பருங்கிற ஒன்று கிடையாது. ஓகேங்களா சார்? இது கூட செப்பரேட்டாக ரெஜிஸ்டர் பண்ணணுமா? இது டிஎன்இஏப்பா, இன்ஜினியரிங் அட்மிஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சு. 6 ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சுப்பா. ஓகே சார், 7.5 போனஃபைட் சர்டிஃபிகேட்டில் சிஓ சைன் கம்பல்சரி இல்லை, ஸோ சைன் போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்னோடய போனஃபைட் சர்டிஃபிகேட்டில் ஹெட் மாஸ்டர் சைன் மட்டும்தான் இருக்குது. சிஓ சைன் ஸ்பேஸ் பிளாங்காக இருக்குது. அந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணலாமா இல்லை ஸ்கூலில் வேறு சர்டிஃபிகேட் வாங்கணுமா? ஆக்சுவலி நீங்கள் 23, 24, 25 இந்த 3 வருஷத்தில் ஏதோ ஒரு வருஷம் நீங்கள் 12th முடிச்சிருந்தீங்க அப்படின்னா போனஃபைட் சர்டிஃபிகேட்டே தேவையில்லை. 2023க்கு முன்னாடி, அதாவது 2022 பாஸ் ஆனவங்களாவோ இல்லை 2022 பாஸ் ஆனவங்க இல்லை அதுக்கு முன்னாடி பாஸ் ஆனவங்களாவோ இருந்தால் மட்டும்தான் 7.5க்கு சிஓ கிட்டேருந்து நீங்கள் போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கி அப்லோட் பண்ணணும். ஸோ நீங்கள் 2022 அல்லது அதற்கு முன்னாடி பாஸ் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக சிஓ கிட்ட சைன் வாங்கி அப்லோட் பண்ணுங்கள். ஓகே, அதற்கடுத்து சார், நான் மெடிக்கல் கவுன்சிலிங் அப்ளை பண்ண கம்ப்யூட்டர் சென்டரில் என் டேட் ஆஃப் பர்த் ராங்காக அப்லோட் பண்ணிட்டாங்க. இதில் ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமானா? ப்ராப்ளம் எதுவும் வராது. இவங்க சொன்ன மாதிரி டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனுக்கு ஒரு மெயில் மட்டும் அனுப்பிடுங்க. ப்ராப்ளம் எதுவும் வராது, பார்த்துக்கலாம். ஏன்னா நீங்கள் சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணியிருக்கனால ஒன்றும் இஷ்யூ வராது.
இன்றைக்கி ஜூம் மீட்டிங் நம்ம வைக்கலப்பா, அதுக்கு பதிலாக நம்ம கமெண்ட் செக்ஷனுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறோம். ஜோசா நீட் ஜேஇஇ ஐஐடி அது ஜேஇ அட்வான்ஸ் ஜேஇ மெயின் வச்சு வரக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம், சிஎஸ்ஏபி இதுக்கெல்லாம் வீடியோ போடுங்க சார். கண்டிப்பாக போடுறேன்ப்பா. சார் டிஎன் எம்பிபிஎஸ் செலெக்ஷனுக்கு பர்த் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் அப்லோட் பண்ணலாம் எஸ்ன்னு கொடுத்துருக்கேன், பண்ணலாம். பட் அட்மிஷன் அப்போ ஒரிஜினல் எடுத்துகிட்டு போயிடுங்க. சார் 7.5% ரிசர்வேஷன் கவுன்சிலிங் ஆஃப்லைனா ஆன்லைனான்னு கேட்டிருக்கீங்க. போன வருஷம் அதுக்கும் முந்தின வருஷம்லாம் 7.5%க்கு ஃபஸ்ட் ரவுண்ட் மட்டும் ஆஃப்லைனில் நேரில் கவுன்சிலிங் நடந்தது. இந்த வருஷமும் ஃபஸ்ட் ரவுண்டு ஆஃப்லைனில் நடக்க வாய்ப்பு இருக்குது. நமக்கு கவுன்சிலிங் ஷெட்யூல் வரும்போது தெரியும். சார் ப்ளீஸ் மேக் a detailed video on choice filling for MBBS counseling and also about counseling process like round 1, round 2, round 3. கண்டிப்பாக இந்த வீடியோ நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். நாளைக்கு சாய்ஸ் ஃபில்லிங் வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். உங்களுக்கு round 1, round 2, round 3யும் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ பண்ணுவேன். சார் ஐ எம் 7.5% ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட், பட் லாகின் பண்ணி பார்க்கும்போது அதில் நோன்னு வருது. அப்ளிகேஷன் ஃபார்மில் எல்லாம் கரெக்டாக போட்டிருக்கேன். என்ன செய்ய பயமாக இருக்குது, ப்ளீஸ் எனி ஒன் ரிப்ளை. எல்லாருக்குமே அப்படி தான்ப்பா வரும். பட் கரெக்டாக ரேங்க் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது கரெக்டாக வந்துடும். டோன்ட் வரி. நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்ததுக்கு எஸ், 6 to 12 கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்ததுக்கு எஸ்ன்னு போட்டிருந்து எம்இசைடி போட்டிருந்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும். டோன்ட் வரி. சார் ரேண்டம் நம்பர் பிக் ஆர் ஸ்மால் எதுக்கு சார் ஃபஸ்ட்டு ரேங்க் மேலே வரும்? அதாவது ரேங்க் குறைவாக இருந்தால் நீங்கள் முன்னாடி வருவீங்க. அதாவது ஃபஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க், ஃபோர்த் ரேங்க், இதில் ஒன்று தானே கம்மி நம்பர், ஒன்று தானே ஃபஸ்ட்டில் வரும். 10 தானே பெரிய நம்பர், 10 ரேங்க் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 10ங்கிறது பெரிய நம்பர் கீழே வந்துடும், குட்டி நம்பர் ஃபஸ்ட்டில் வரும். ஸோ ரேண்டம் நம்பரில் உங்கள் நம்பர் எவ்வளோக்கு எவ்வளோ குறைவாக இருக்கோ அப்போ நீங்கள் முன்னாடி இருப்பீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சரி, அதிகமாக ரேங்க் போக போக பின்னாடி வந்துடுவோம். ஃபைனல் ஆன்சர் கீ, நீட் ஃபைனல் ஆன்சர் கீ எப்போ வரும்? நீட் ஃபைனல் ஆன்சர் கீ எப்போ வரும் அப்படின்னா ஜூன் 14 ரிசல்ட்டோடு சேர்ந்து வரும். ஜூன் 14 ரிசல்ட்டோடு சேர்ந்து வருங்க. சரி, அடுத்து சார் விசிஐ கவுன்சிலிங்க்கு வீடியோ நான் போடுறேன். இப்போ கட் ஆஃப் கூட போன வருஷத்துக்கு கட் ஆஃப் கூட வீடியோ போடுறேன். 475 பிசி எம்பிபிஎஸ் ஆர் பிடிஎஸ் கவர்மெண்ட், பிடிஎஸ் கவர்மெண்ட்டில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது 475 பிசிக்கு. தேங்க்யூப்பா, இன்ஃபர்மேட்டிவ்னு சொல்லியிருக்கீங்க, தேங்க்யூ. சார் ப்ளீஸ் மேக் வீடியோ ஆஃப் ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் லைக் ஹவு டு அப்ளை ஃபார் இட், வாட் ஆர் த டாக்குமெண்ட்ஸ் நீடட், if we join government medical college how much fees concession we will get. Actually first graduate students first graduate certificate வாங்கி அப்லோட் பண்ணியிருப்பீங்க. அப்ளிகேஷன் பண்ணும்போது ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் நீங்கள் இ சேவை மையத்தில் போய் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னா உங்களோட 12th மார்க் ஷீட், அப்புறம் இ சேவை மையம் போங்க, அவங்களே உங்களுக்கு எல்லாம் கைட் பண்ணுவாங்க. அதற்கடுத்து ஃபீ கன்செஷனை பொறுத்த வரைக்கும் டியூஷன் ஃபீஸ் உங்களுக்கு வராது. டியூஷன் ஃபீஸ் நீங்கள் கம்ப்ளீட்டாக பே பண்ண தேவையில்லை. டியூஷன் ஃபீஸ் மட்டும், மற்ற ஃபீஸ்லாம் நீங்கள் பே பண்ணணும். ஓகேயா? இவங்க அழகாக சொல்லியிருக்காங்க, இ சேவை மையம் ப்ரோ அப்படின்னு கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ஓகே. 377 மார்க் எஸ்சி கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் சீட் பாசிபிளா சார்? சான்ஸ் இன் கவர்மெண்ட் கோட்டா இருக்குது. அதாவது கவர்மெண்ட் சீட் இன் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் இவங்க கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ஹாய் சார், எனக்கு ஊற்றிக்கிச்சு, அது அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லுங்கள் சார். நீட்டு எனக்கு ஊற்றிக்கிச்சு. நீட்டு ஊற்றிக்கிச்சின்னா என்ன பண்ணுறது? நீங்கள் திருப்பியும் எம்பிபிஎஸ் தான் போகணும், அதுவும் இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் படிக்கணும்னா நீட் ரிப்பீட் பண்ணுங்கள். நீட் ரிப்பீட் பண்ண விருப்பம் இல்லைன்னா உங்களுக்கு பிடித்த வேறு கோர்ஸ் ஏதாவது எடுத்து படிங்க. இப்போதைக்கு இன்ஜினியரிங் அப்ளை பண்ணியிருப்பீங்க, அக்ரி வெட்டினரிக்கெலாம் அப்ளை பண்ணி வைங்க, பேராமெடிக்கலுக்கு அப்ளை பண்ணி வைங்க, மற்ற கோர்ஸ்க்கும் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த கோர்ஸ் பிடிக்குதோ அதில் ஜாயின் பண்ணுங்கள். ஓகேப்பா. இஎஸ்ஐசிக்கு நான் வீடியோ போடுறேன். இஎஸ்ஐசியை பொறுத்த வரைக்கும் இஎஸ்ஐசி ஐபி வார்ட் கோட்டாவுக்கு ஆல் இண்டியா கோட்டா எம்சிசியில் தான் அப்ளை பண்ணணும். இஎஸ்ஐசியில் ஸ்டேட் கோட்டாவுக்கு தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் அப்ளை பண்ணணும். இஎஸ்ஐசி மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு 1 lakh ஃபீஸ் நான் ஐபி வார்டுக்கு. ஐபி வார்டில் சேர்றவங்களுக்கு 24,000 ஃபீஸ் வருஷத்துக்கு. ஐபி வார்டில் சேரல அப்படின்னா 1 லட்சம் ஃபீஸ். இஎஸ்ஐ கேகே நகரில் சேர்ந்தா 5.5 வருஷம் முடிச்சு 1 year பாண்ட் இருக்குது. இஎஸ்ஐ கோயம்புத்தூரில் பாண்டெலாம் கிடையாது, கவர்மெண்ட் காலேஜ் ஃபீஸ் தான். அங்கேயும் இஎஸ்ஐசி கோட்டா இருக்குது, பட் கவர்மெண்ட் காலேஜ் ஃபீஸ் 18,000 தான். ஸோ இஎஸ்ஐசி கேகே நகருக்கு மட்டும்
ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் ஃபீஸு. இஎஸ்ஐசி ஐபி வார்டில் சேர்றவங்களுக்கு 24,000 ஃபீஸு. 5.5 வருஷம் முடித்து 1 இயர் பாண்ட் இருக்குது. இதெல்லாம் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷனில் கேட்ட டவுட்டை கிளாரிஃபை பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இதே போல் டவுட் வேறு ஏதாவது இருந்தால் இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதே போல் அந்த கமெண்ட்ஸுக்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் உங்களுக்கு ஆன்சர் போட்டு வீடியோ போடுறேன். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பை. See you all.